வணக்கம். நாம் இப்பொழுது மலேசியாவின் தீவான கேரி ஐலண்ட் என்று சொல்லப்படும் ஒரு தீவில் இருக்கின்றோம். அங்கு இருக்கும் 3 நபர்களை இந்த பேட்டியின் வழியாக தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக நாம் பதிவு செய்யவிருக்கின்றோம். உங்கள் பேரை சொல்லுங்க ஐயா. ஓகே, நீங்கம்மா? காளியம்மாள். நீங்கள்? அக்கா மகள். ஓகே, சரி. இந்த கேரி ஐலண்ட் வந்து மலேசியா சுதந்திரம் அடையிறதுக்கு முதல்லேருந்து வந்து தமிழர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த இந்த தீவை பற்றி கொஞ்சம் உங்கள் தமிழர்கள் இங்கே வந்ததை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம். முதல்ல ஆரம்பத்தில் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தது ஜஞ்சிலையும் வந்தாங்க, சொந்தமாகவும் வந்தாங்க. அப்போ இங்கே வந்து அப்போல்லாம் அதிகமாக இந்த ரப்பரும் தென்னை தான், இந்த தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலம் போக 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 சம்பளம் ரொம்ப குறவு, அப்போ விலைவாசி ரொம்ப குறவுன்னா எவ்வளோ இருக்கும் ஏறக்குறைய? சம்பளம் ஒரு மாதத்துக்கு 100 மணி கூட வராது. என்ன அதுக்கு தக்க தான் விலைவாசி ரொம்ப குறைவாக இருந்தது. காலத்தில் எப்படியா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று ஜப்பான் வந்துடுது. அது வந்து 1940-42 அந்த வாக்கில். ஆமாம். அப்போ ஜப்பான் வந்து அவங்க கொஞ்ச நாள் வச்சு பார்த்தாங்க. பார்த்து விட்டு அப்புறம் அவங்கள அடித்து எல்லாம் அனுப்பி விட்டு மறுபடி வெள்ளைக்காரங்களே ஆட்சி ஆண்டாங்க. அப்புறம் இருந்துக்கிட்டு இருக்கப்போ அப்புறம் நாடு சுதந்திரத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சுதந்திரம் நாடு அடைஞ்சிருச்சு. சுதந்திரம் அடைஞ்ச பாடு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. என்ன ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கும் முன்ன உள்ள சூழ்நிலைக்கும் இப்போ உள்ள சூழ்நிலை எல்லாம் விலைவாசி கூட. இப்போ அந்த பழைய இதை நினைச்சு பார்த்தா அப்போ இருந்து நல்ல காலம்னு தெரியுது. என்ன அப்ப இருந்தது தான் நல்ல காலம்னு தெரியுது. அப்ப எப்படி வருவாங்க அந்த சமயத்துல? நான் வந்து மலேசியாவுக்கு வந்தாங்க இல்லையா, தமிழ்நாட்டுல எந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம்? இங்க சென்னையில இருந்து போர்ட்லாண்ட் வருவாங்க, கப்பல், தனி கப்பல். முதல்ல பினாங்கில் இறங்குவாங்க. பினாங்கில் இறங்குறது ஆள் இருக்குது. அப்புறம் போர்ட்லாண்ட்ல இறக்கிட்டு சிங்கப்பூர் போயிடும். அங்க போய் ஆள் இறக்கிட்டு. என்ன மாதிரி கப்பல் பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரஜுலா கப்பல். ஓகே, ரஜுலா கப்பல். ஆளை இறக்கிட்டு அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து ஆளை ஏற்றிக்கிட்டு சென்னைக்கு போகிறதுக்கு ஆளை ஏற்றிக்கிட்டு போர்ட்லாண்ட் வரும். போர்ட்லாண்ட் உள்ள ஆளை எடுத்துக்கிட்டு த்ரூஸ் பினாங்கில் போய் ஆள் எடுக்கும். பினாங்கில் எடுத்துக்கிட்டு த்ரூஸ் 5 நாள் கடல்லையே ஓடணும். சென்னை போய் இறங்கிடும். அப்புறம் ஆளை அங்கே இறக்கிட்டு அப்புறம் மற்ற ஆள் அடுத்த தேதிக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ சென்னையிலேருந்து அந்த கப்பல் நாகப்பட்டினத்துலேருந்து வராது அந்த கப்பல்? நாகப்பட்டினத்தில் போய் கடலில் போட்டு வெங்காயம் ஏற்றுவான். ஆஹா, வெங்காயம் நாகப்பட்டினத்துக்கு அப்போ ஆள் இறக்குறது இல்லை, வெங்காயம் ஏற்றுறது இருக்கு. அப்புறம் இங்கேருந்து போகிற ஆள் நாகப்பட்டினம் கொஞ்ச நேரம் கடல்லே நிப்பாட்டுதான் கப்பலை. அவன் அந்த எதுவும் இல்லை, இறங்கி போகிறது எல்லாம் சென்னையில் தான். அப்போ சென்னையிலேருந்து ஆட்களை ஏற்றிக்கிட்டு நேராக நாகப்பட்டினம் போய் அங்கே வெங்காயத்தெல்லாம் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கப்பல் பினாங்குக்கு வரும். ஆமாம், பினாங்குக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலாங்களா கில்லான் அப்படின்னு நம்ம சொல்ற இடம். ஓகே ஓகே, கில்லானை முடிச்சுக்கிட்டு சிங்கப்பூருக்கு போயிடும். நீங்கள் எந்த வருஷம் வந்தீங்க இங்கே? 1936 நீங்கள் வந்தீங்க. அம்மா அவங்க எப்போ வந்தாங்க? இங்கே பிறந்தீங்க. அவங்க இங்கேயே பிறந்தவங்களா? அவங்க இந்த தீவுலேயே பிறந்தவங்களா? இதே தீவில் பிறந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே உள்ள மக்கள் பற்றிலாம் தெரியுமாமா உங்களுக்கு? இங்கே இருக்கிறாங்களே, இங்கே உள்ள மக்கள் மலாய்க்காரவங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா? மலாய்க்காரங்க குறவு. ஆதிவாசிகள் இருக்காங்களா இங்கே? பூர்வக்குடி இருக்காங்களா? ஒராங்காஸ்லி. பேர் என்ன அவங்களுக்கு? ஒராங்காஸ்லி மட்டும் தான் சொல்லுவோமா இல்லை வேற ஏதாவது? நீங்க இந்த ஒராங்காஸ்லியோட பேச்சு பாஷையெல்லாம் பேசுவீங்களா? ஏதாவது ஒரு 2-3 வார்த்தை சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது. அஸ்லி. சொல்லுங்க. எங்க போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறதுன்னு எப்படி சொல்லுவாங்க? அது மலாய் இல்லையா? ஆமா, மலாய். அவங்க பேசவே இருக்கு, அது நமக்கு தெரியாது, எங்க பையனுக்கு தெரியும். ஏஜ்னால அவங்களுக்கு இன்னும் வரல. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா காந்தி? இல்ல, உங்களுக்கு இன்னும் இல்ல. ஓகே, ஹாலிடே விசிட்டர் தான் நீங்க. அப்படியா? இங்க ஸ்கூல் லீவ்னா ஓகே ஓகே. ஆனா இவங்க சொந்தக்காரவங்க இல்லையா உங்களுக்கு? ஓகே, அதனால அடிக்கடி வருவீங்க இல்லையா நீங்க?
ஓகே. நிறைய பேர் இருக்காங்களா இங்க சொந்தக்காரங்க? இவங்க மாத்திரம் தானா? கிராண்ட் ஃபாதர் தாத்தா இங்க பிறந்த வாழ்ந்தாங்க. தாத்தா எனக்கு அம்மாயி இவங்களோட அவரோட ஃபாதர் மாதிரி எல்லாம் இங்கேயே இருந்தவங்க எல்லாருமே. அப்புறம் எல்லாம் அந்த கலவரம் அது இதுன்ட்டு ஒரு நம்பிக்கை சிட்டிசன்ஷிப் ப்ராப்ளம் தான். பிரஜா உரிமை இங்க கேட்டாங்க, எல்லாரும் இங்கே பிறந்தவங்க எல்லாம் கேட்டாங்களா? கேட்ட உடனே இந்த சிவப்பு பாஸ்போர்ட் கொடுத்த உடனே அதிகமா இந்தியர்கள்லாம் இந்தியாவுக்கு புறப்பட்டாங்க. அது எந்த காலகட்டம்? அது 1970s வாக்குல இல்லையா? 70 வாக்குல இல்லையா? 60sல அது. அதாவது நமக்கு மலேசியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு இங்க இருந்த தமிழர்களுக்கு வந்து சிவப்பு பாஸ்போர்ட் கொடுத்தாங்களா? தமிழர்களுக்கு இந்த பிரஜாரம் இல்லாதவங்களுக்கு தமிழ் சிவப்பு பாஸ்போர்ட் தான். சிவப்பு பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. ஓகே. அவங்க அரசாங்க சார்பில் எந்த ஒரு இதுவும் பெற முடியாது. அப்படி இருந்துச்சு. அப்புறம் காலம் போக 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 அவங்க எல்லாம் எழுதி இப்போ நீல பாஸ்போர்ட்டே கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த சிவப்பு பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க எந்த சமயம் இந்தியாவுக்கு திரும்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது இல்லையா அவங்களுக்கு? இல்லையா? சிவப்பு பாஸ்போர்ட்டுக்காரங்க போகலாம் வரலாம், போயிட்டு வரலாம், போகலாம் வரலாம். ஆனா இங்க அரசாங்க சார்பில் ஆபீஸ்ல போய் ஒரு காரியம் நிலம் வாங்குறதுக்கெல்லாம் இல்லை. ஓட்டப்பட்டியா இருக்குது. இங்க வந்து யாரு ரொம்ப அதிகமா? தமிழங்க அதிகமா இல்ல வந்து இந்த ஒரங்காஸ்லி அதிகமா இந்த தீவுல? இல்ல மலை ஆரம்பத்துல எல்லாமே இந்தியர்கள் தான் அதிகம். இந்தியர்கள் தான் அதிகம் ஆரம்பத்துல. இப்போ அசலிக்கு அங்க தனியா கம்பம் இருக்குது. அவங்க அந்த கம்பத்துல தான் இருக்காங்க, இங்க எஸ்டேட்ல இல்ல. ஏன்னா இப்போ இங்க பொதுவா பார்க்க போனா காரியாலயம்ல இந்தியர்கள் ரொம்ப குறைவு தான். இப்போ இந்தோனேஷியா, பங்களாதேஷ், நேபாளம் இப்படி பல நாட்டுக்காரங்க அங்க வேலை செய்யறாங்க. வந்திருக்காங்க. ஆமா, இந்தியர்கள் ரொம்ப குறைவு. எல்லாம் இந்தியர்கள்லாம் வெளியில போயிட்டாங்க. ஏதோ தமிழ் ஸ்கூல் இருக்கா இங்க? இருக்கு, 3 ஸ்கூல் இருக்கு இந்த தீவுக்குள்ளேவா? 3 ஸ்கூல் இருக்கு. பேர் சொல்லுங்க, என்ன ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? கேரித்தீவு வெஸ்ட். முதல் ஆரம்பத்துல 16 டிவிஷன் என்ன, அப்புறம் அதை குறைச்சி செலவு கூட வருதுன்னு குறைச்சாங்க. அவங்க இப்போ 2 டிவிஷன் வச்சுக்கிட்டான். டிவிஷன் 2 டிவிஷன் வச்சுட்டா 2 மேனேஜர். அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தானே இது? ஒன்று ஈஸ்ட் எஸ்டேட், ஈஸ்ட்ல ஒரு ஸ்கூல் இருக்குது. டிவிஷன் ஈஸ்ட். வெஸ்ட்ல ஒரு ஸ்கூல் இருக்குது. அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்க மகனுக்கு இல்லையா? அப்புறம் அவரை கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம், பேர்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப தமிழ் பிள்ளைங்களாம் இங்க படிச்சுட்டு வளர்ந்து நல்லா வளர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு டவுனுக்கு போயிடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நல்ல வேலை தேடிட்டு அப்படின்ட்டுன்னு. ஆனா நீங்க வந்து சேர்ந்த சமயத்துல வந்து என்ன மாதிரி தொழில் நிறைய இருந்துச்சு? ரப்பர் செம்பண்ணை எந்த வேலையா இல்ல வெளிக்காட்டு வேலை தான். அது ஒரு பிள்ளை எடுக்கிறது, அது பேர் வெளிக்காட்டு வேலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க சரி ஐசி எடுக்கணுமே அப்படின்னு ரெடியா வந்துருந்தீங்க. 12 வயசு குறைவாசம் களை கொடுக்க மாட்டான். நம்ம களை கட்டுறது ஒடியாதான் வயசு சொல்லி 12 வயசுன்னு எல்லாருமே எடுத்துட்டோம். அப்ப நீங்க வந்த போது 12 வயசு அவங்களுக்கு? இங்க வந்து சேர்ந்த போது எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கா 1 வயசுல இந்தியா வந்து கொண்டாந்தாங்க. 1 வயசுல? 1 வயசுல. அப்புறம் அதுல இருந்து எனக்கு வயசாகி போயிடுச்சு. 12 வயசு உடனே நான் வேலைக்கு போயிட்டேன். 12 வயசுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டேன். என்ன அப்படி இங்கே வேலை செஞ்சுட்டு அப்புறம் பிரஞ்சாரம் எடுக்கிறதும் இங்க முதல் ஸ்டார்ட்ல கைத்தூக்கி ஒன்றும் கேள்வி இல்லை, எந்த ஒரு கேள்வி இல்லை. கைத்தூக்கி தான் எனக்கெல்லாம் கொடுத்தா ஒரு அட்டை வீட்டுக்கு கை தூக்கி காட்டணும் எனக்கு வேணும்ட்டு இல்லையா? அப்படியா? பிரஞ்சாரம் எடுக்கிறது பிரஞ்சாரம் எடுக்க யாருக்கு வேணுமோ நான் நினைக்கிறேன், யார் யாருக்கு வேணுமோ உங்களுக்கு கை தூக்குங்க சத்தியம் பண்றதுக்கு. ஓகே ஓகே சத்தியம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அது வந்து எங்களுக்கெல்லாம் இதாகி போச்சு. என்ன பிரச்சாரம் கொடுத்தாங்க. பிரச்சாரம் மேல இந்தியாவில் பிறந்ததுன்னு போட்டிருக்கிறான். ஐசியில சிலாங்கூர்ல பிறந்ததுன்னு போட்டிருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கா இல்ல மாத்திட்டாச்சா? மாத்திட்டாச்சு. ஓகே இருக்கு.
இப்போ உள்ளவங்களுக்கு பிரஜா ஒரு பேப்பர்ல கொடுப்பாங்க. அதுதான் பிரஜா. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா 57க்கு பிறந்தவங்க 57க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாமே சிட்டிசன்ஷிப் கிடைச்சது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா ஐசி கொடுத்துறாங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா பிரஜை. ஆனா அரசாங்கம் செய்யறதுல ஒரு தவறு ஒன்று இருக்குது. என்ன தவறுனா, நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சுதந்திரம் அடைஞ்சது போல பிறக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் எந்த நாட்டுக்கு இருந்தோம்? இந்த நாட்டுக்கு இருந்தோம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா சலுகையும் கொடுக்கணும். அவன் இன்னும் அந்த ஓட்டப்பட்டி அவன் சலுகைலாம் கொடுக்கறதுக்கு எல்லாமே தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை நம்ம தலைவருங்க கேட்கறதுல எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேட்டால் அதுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஒரு இது காலம் பிறக்கும். கேட்காம அப்படியே இருக்காங்க. பின்னால எப்படி கொடுப்பான்? அப்புறம் நீங்க எப்படி இப்ப சொன்னீங்களா முதல்ல வெளிக்காட்டு வேலையில செஞ்சேன் அப்படின்னு, அதுக்கப்புறம் வெளிக்காட்டு வேலைங்கிற போது எப்படி உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வேலையா இருக்குமா ஒவ்வொரு நாளும்? அப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்க இல்லையா? 12 வயசு 2 மணி நேரம் தான் வேலையா உங்களுக்கு? 2 மணிக்கு முடிஞ்சது வேலை. மத்தியானம் முடிஞ்சிடும். எத்தனை மணிக்கு காலையில ஆரம்பிப்பீங்க? காலையில 7 மணிக்கு வேலை ஸ்டார்ட். சரி. வேலை முடிய 10:30 மணிக்கு சாப்பாடு. சரி. அவங்களே கொடுத்துருவாங்களா? அரை மணி நேரம் அவங்களே சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க. இல்ல நம்ம கொண்டுட்டு போகணும். ஓகே. கொண்டு போயிட்டு நீங்க சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு அந்த காலத்துல சங்கு போடுவான், சங்கு ஊதுவான் டைமுக்கு. அப்ப நம்ம சத்தம் கட்டோடனே நம்ம சாப்பிடலாம். அப்புறம் மறுசங்குக்கு ஸ்டார்ட். சங்குனா நம்ம வச்சிருப்போமே அதே மாதிரி சங்கா? அதே சங்கு தானே? அது இவ்வளவு வந்து பெரிய சங்கு. அதுக்கு இந்த வாசுபட்டின லட்சுக்காட்டை சுத்தப்படுத்துறவங்க அந்த இதை கொடுத்து வச்சிருக்காங்க. அதை ஊதுவான். ஓகே. ஊதுனா வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப முடிஞ்சோன்னு 2 மணிக்கு வேலை முடிஞ்சோன்னு உங்களுக்கு தினமும் கையில காசு வந்துருமா இல்ல மாசம் மாதம் முடிஞ்சுதான்? அப்பவே உங்களுக்கு 100 வெள்ளி கிடைச்சதா அப்ப அந்த சமயத்திலே? இல்ல இல்லையா? ரொம்ப குறைச்சலா இருக்கும். எவ்வளவு இருக்கும் அந்த சமயத்துல சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? 40-50 வெள்ளி கிடைக்கும். அதுவே பெரிய காசு. பெரிய காசு அப்ப. அப்போ அந்த நீங்க வெளிக்காட்டுல வேலையில இருந்தீங்க இல்லையா? அப்படி படிப்படியா அப்புறம் அடுத்த பெரிய பண்டி வளர்த்தாங்களா? பண்டி வைக்கிறதுக்கு போட்டான். யாரு பண்டி வளர்த்தது? இங்கிலீஷ்காரர்களா? வெள்ளைக்காரங்க பண்ணாங்களா? கம்பெனி வளர்க்குது. கம்பெனி வளர்க்குதுன்னா அதெல்லாம் வாரம் வாரம் போர்ட்லாண்ட்ல இருந்து கடல் மலையா பெரும் தொக்கால மக்கள் வந்துடும். அப்ப அந்த கெட்டில இருந்து ரயில் பாதை மாதிரி போட்டுப்பான். வக்கல்ங்கிறது பெரிய ஒரு கூட தானே? பெரிய பண்டி பிடிக்கிறதுக்குள்ள கூட. ஓகே. அப்புறம் ஏத்தி இங்க இருந்து ஒரு வண்டிக்கு 2 ஆளு இங்க இருந்து ஏத்தி கெட்டியில கொண்டு தொகால ஏற்றுற பண்டிகை எல்லாம். அது தேங்காய் மூட்டை எல்லாமே பருப்பு பொருள் பூரா வெளியே அனுப்புறது எல்லாம் அப்படிதான். எல்லாம் இந்த ரயில் மாதிரி போட்டு இதுல 2 ஆள் அப்படியே தள்ளிக்கிட்டு தான் போகணும் வண்டியில ஏற்றி. ரப்பரா இருந்தாலும் சரி, தென்னையா இருந்தாலும் சரி, தேயிலையா இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் காலம் மாற 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 இந்த பாதைய திறந்து ஒரு பேரி போட்டு ஒயர் இப்படி இருக்கிற மாதிரி முதல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் இன்னும் அப்படியே இன்ஜின் இழுத்துட்டு போற மாதிரி இப்ப பினாங்கில ஓடிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி போட்டான். அப்புறம் இப்ப பாலமாவே கட்டிட்டான். ஆமா, பாலமே கட்டியாச்சு. நல்ல வழி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ புது ஹைவே திறந்து 1 மாதம் தான் ஆகுது திறந்து. இப்பதான் பாத்துட்டு வந்தோம் நாங்க வந்தபோது. அந்த மாதிரி போனீங்களா? இல்ல நாங்க போல. ஆனா அந்த வழியா தான் அப்படியே வந்தோம். ஆனா பாத்து தூரத்துல இருந்து பாத்துட்டே வந்தோம் நாங்க. அது வெஸ்ட்பாட்டுக்கு போகுது. ஓகே. நல்ல மாற்றம் அடைஞ்சிருச்சு. அப்ப நல்ல மாற்றம் நான் நினைக்கிறேன். இப்ப சூழ்நிலையை வச்சு பார்க்க போனா இன்னும் ஒரு 50 வருஷத்துல கோலாலம்பூர் புத்ராஜியா விட பெரிய இடமா ஆயிரும். ஆமா அங்கிள், நான் இன்னும் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஏன் தமிழர்கள் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க? அதாவது மத்த இடத்துக்கும் போயிருக்கலாம் இல்லையா? ஏன் இந்த இடத்துக்கு வந்தாங்க? இந்த இடம் எதுக்காக? என்ன எஸ்டேட்டுக்கு வேலைக்குண்டா? பூரா எஸ்டேட்டுக்கு தான் வந்துச்சு அதிகமா. அது எஸ்டேட்ல வேலை இருக்குன்னு இங்க கம்பெனி லெட்டர் கொடுத்து தருமாடல்ல வர்றது. ஓகே. தருமாடல் இருக்குது. காசு இல்ல, தருமாடல் இல்ல. அது அரசாங்கம். தருமாடல்னா என்ன அங்கு? தருமாடல்னா என்ன? எப்படி விலைக்கு சொல்லுவீங்க? அது ஏதாவது ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் போடுற மாதிரியா இந்தியால சொல்லி? கம்பெனி காசுக்காக வர்றது.
இல்ல காசு இல்ல, அந்த கம்பெனி நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் அங்கே கம்பெனி பார்த்துக்கும். கம்பெனி பார்த்துக்கும். ஆமா, வேலைக்கு மட்டும் ஆள் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ கூட அந்த எவ்வளவோ காசு அந்த இதுல வந்து காசு இருக்குது. அந்த தருமாடுல வந்து சூறா இருந்துச்சுன்னா அந்த காசை கொடுத்து வாங்குறதுக்கு முடியும். ஓ, ஓகே. ஆனா நமக்கு அந்த கடிதம்லாம் வேணும். ஆமா ஆமா, அப்படியெல்லாம் இருந்துச்சு. நாங்கெல்லாம் நான் பல முறை போயிருக்கிறேன் இந்த தண்ணி கப்பல்ல. தண்ணி கப்பல்ல இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த காலத்துல எவ்வளவு நாள் ஆகும் இங்க அந்த சமயத்துல நீங்க வந்த போதெல்லாம்? நான் போன ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவேன். ஒரு வாரம் இல்ல, நீங்க கப்பல் பயணம் ஒரு வாரம் எடுக்குமா? இங்க இருந்து கடவுளே 5 நாள் ஓட்டணும். போர்ட்லாங்ல இருந்து தானே போவோம். அப்போ போர்ட்லாங்ல இருந்து சென்னைக்கு போய் சேரும். ஒரு வாரம் எடுக்கும் அது. ஆனா இப்ப நீங்க வந்தீங்க இல்லையா, நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல எந்த பகுதியில இருந்தீங்க? நாங்க நாமக்கல். நீங்க நாமக்கல் பக்கம். ஆமா. ஆனா உங்க கூட வந்து இங்க இருக்கிறாங்க, இங்க எல்லாம் நாமக்கல் பக்கமா இல்ல மத்த ஊர்ல கலந்து இருக்கு? யார் யாருக்கெல்லாம் வேலை வேணும்னு வந்தாங்களோ அவங்க எல்லாம். ஆனா பாதி பேர் திரும்பி போகவே இல்லை இல்லைங்களா? போயிருக்காங்களா? போயிட்டாங்க. இப்போ நான் போனப்ப அங்க பாக்குறப்ப இந்தியாவில நல்ல வசதியா உள்ளீங்க, அங்கதான் நல்லா இருக்குது. நம்ம இங்கேயும் காலையில எழுந்திரிச்சு ஒரு ராத்திரியில 10-11 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு கிடக்குறோம். அங்க சிலரை பார்த்துக்க போனா ஒரு வேலை இல்லை, நல்லா டிவி சமைச்சு சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. இருந்து அந்த நாட்டை திருத்த முடியாது. ஆமா, மக்களை திருத்த முடியாது. அரசாங்கம் பல இதை ரோடெல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா மக்கள் திருத்த முடியாது. அப்ப உங்களுக்கு அங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா நாமக்கல்ல? இன்னும் தொடர்புலாம் இருக்கு உங்களுக்கு? ஆமா இல்லையா, அங்கேருந்து வந்திருக்கீங்க, எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்க இல்லையா மூவ் பண்ணி. ஓகே. நீங்க ஒரு ஆள் மட்டும் தனியா வந்தீங்களா? அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து? எல்லாருமே வந்தோம். எல்லாரும் வந்துட்டீங்க? எல்லாம் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப எங்க அண்ணாரும் முடிஞ்சிட்டாரு, பையனுக்கு தான் இருக்கிறது. இங்க வந்து அங்கிள் இன்னொரு கேள்வி கேட்கணும். அதாவது இங்க என்ன மாதிரியான கோயில்கள்லாம் இருக்கு இப்போ இந்த எஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா? எஸ்டேட்ல என்ன எல்லாம் அந்த மாரியம்மன் கோயில் தான் இருக்கு. அதான் ஏன் வந்து மாரியம்மன் கோயில், அதாவது இந்தியாவை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலா இருக்கும், இல்லாட்டி பெருமாள் கோயிலா இருக்கு பாருங்க. ஆனா முக்கியமான கோயில்னு இங்க பார்த்தோம்னா முக்கியமா மூலஸ்தானத்துல இருக்கிறது இங்க வந்து நிறைய, நானும் மலேசியன் தானே, மாரியம்மன் கோயில், வீரபத்ரன் கோயில், சுப்பிரமணியர் கோயில், இல்லாட்டி வந்து பைரவர், சுடலைமாடன். ஆமா, இவங்க தான் முக்கிய தெய்வமா வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க, ஏன் மாரியம்மன் கோயில் இங்க வந்து ரொம்ப முக்கியமா வச்சிருக்காங்க? ஏன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப குறைச்சல் இல்லையா, பெரிய மாரியம்மன் கோயில்னாக்கா இருக்கு. ஆனா சிவன் கோயில் அளவுக்கு, பெருமாள் கோயில் அளவுக்கு எஸ்டேட் இருந்த இடத்துல என்ன அம்மன் கோயில் இருக்கு. ஏன் அம்மன்னா பிரியமா அங்க இங்க உள்ள மக்களுக்கு விருப்பம், அந்த அம்மன் வந்து பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா? இங்க ஒரே ஒரு கோயில் தான் இருக்கா இல்ல நிறைய? அப்ப 12 சொன்னீங்களா? அப்ப 12 இருக்கணும். 12 டிவிஷன். ஒவ்வொரு நிலம் இந்த ஒரு ஏக்கர்னா நாங்க இப்படி இருக்கோம்னா நீங்க ஒரு சொந்தமா ஒரு கோயில் கட்டிக்கிறது. அப்படியா? நிறைய இருக்குது இந்த மாதிரி. இப்ப போனா நிறைய பார்த்துட்டே வரலாமா? சின்ன சின்னதா பார்த்துட்டே வரலாம். ஓகே ஓகே. ஆரம்ப காலத்துல இங்க வந்து அந்த மஸ்ஜித், அதாவது பள்ளிவாசல் இருந்துச்சா? மஸ்ஜித் பள்ளிவாசல் ஆரம்பத்துல யோசிக்கிறேன். இல்ல இங்க இல்ல, பள்ளிவாசல் இங்க இல்ல, பள்ளிவாசலே இல்ல. அவருக்கு எல்டர் சன் பிறந்து கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல 1960ஸ்ல கூட இல்ல. இல்ல சுதந்திரம் கூட இல்ல. இல்ல இப்பதான் கட்டப்பட்டது இந்த பள்ளிவாசல்லாம் இங்க. ஆனா வெளியில இருக்குது. பிறகு வந்தது. ஆனா அப்ப வெளியில இருக்குது. வெளியில சார் கேரியல்ல. கேரியல்ல. ஆனா இந்து கோயில் முன்னையில இருந்து இருக்கு. ஆமா, ஆரம்பத்துல இருந்து. இப்போ அவங்க வந்து சமைச்சது கட்டி குடி இருக்காதுன்னு. ஆமா, அத கரெக்ட்டா செஞ்சிட்டு இருக்கோம். போர்ட் லைன் வந்து பிணைங்கல வந்து தான் நம்ம கப்பைறோம். அப்ப ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸும் ரஜுலாங்கிறது கொஞ்சம் குறைச்ச விலையில போற கப்பல். ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கொஞ்சம் வேலை பாருங்க அந்த காலத்துல. அப்ப நம்ம விமானம் கிடையாது, ஏரோப்ளேன் இல்ல, நம்ம நேரா இந்தியாவுக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்ப இதுல போகும்போது பிணைங்கல ஏறணும். 6வது நாள் தான் நம்ம மெட்ராஸ் போய் சேர முடியும். 5 நாள்ல நாகப்பட்டினம் போக முடியும். நாகப்பட்டினத்துல என்ன சொல்லுவாங்க, வந்து இடம் கொடுக்காது பாருங்க கப்பல் என்ன பண்றதுக்கு. அதனால பாதி இதுல இல்ல கடலில் நிப்பாட்டிட்டு போட் வரும். போட்ல இருந்து நம்மளை இறக்கி கொண்டுட்டு போய் அங்க இது பண்ணி நாகப்பட்டினத்துக்கு போனாலும் தான் அங்க இருக்குமா. நாகப்பட்டினம் நம்ம மெட்ராஸ் போயிட்டு வர்றது வந்து ரொம்ப சிரமமான வேலை அந்த காலத்துல. இங்க கூட அந்த காலத்துல பிணையோ அல்லது போட்லயோ
அந்த போட்டுக்கு போறதுக்கு வந்து கப்பலுக்கு போறதுக்கு ஒரு போட் வச்சு தான் கொண்டு போவாங்க. நீங்க டைரக்டா கப்பல்ல ஏற முடியாது. ஏன்னா அது வந்து அப்போ வந்து மணல் வந்து நிறைய மணல் பரப்பு கடல் ஆழ இருக்கிற இடத்துல தான் அந்த கப்பல் நிக்க முடியும். அப்புறம் அங்கிருந்து வந்து நாகப்பட்டினம் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இங்க இறங்கிக்குவோம். மெட்ராஸ் போயினாலே அது வந்து நிறைய செலவு பாருங்க. மெட்ராஸ் ஒரு நாள் போவோம். நாகப்பட்டினத்துக்காரங்க பாருங்க ஒரு நாள் ஆயிடும் மெட்ராஸ். அவங்க இருந்து திரும்ப வந்து நாகப்பட்டினம் வரதாருன்னா அது நிறைய செலவாகும். பஸ் போக்குவரத்து அதனால நாகப்பட்டினத்துல அந்த போட்ல இறங்கி போவாங்க. திரும்பி வரும்போதும் அதே மாதிரி போட்ல தான் ஏற்றுவாங்க. அப்ப வெங்காயம் அந்த வாழை அந்த காலத்துல எங்க அப்பா தான் வாழை கப்பல்ல வந்தாங்களாம். வெங்காயம் அதிகமான வாழைக்காய் எங்க தாத்தானா வாழைக்காய் பழகுன்னு இருந்துச்சான். அது நாகப்பட்டினத்து பக்கத்துல வடகுடின்னு ஒரு ஊரு. அங்க இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, கஷ்டப்படுறோமே நம்ம அதை வாங்க நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு அந்த வாழைக்காய் கப்பல்ல வந்துதான் பிணைங்குக்கு வந்திருக்காங்க. பிணைங்கு வந்து அந்த இதுல அந்த காலத்துல இது பண்ணது. அப்போ வந்து வாழைக்காய் தான் பழுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுமே இப்படியும். அதனால அங்கேருந்து அந்த வாழைக்காய் ஏற்றி வருமா நாகப்பட்டினத்துல இருந்து அந்த கப்பல்ல வந்துதான் அந்த இங்க வந்து இறங்குறதுக்கு வாழைப்பழம் பழுக்கிறது சரியா இருக்கும். நீங்க சார் அந்த காலத்துல வந்து ஒரு வயசுல இங்க வந்து இருந்திருக்கீங்க. அப்ப வந்து கலப்பா எப்பயுமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க இந்தியாவுல. அப்பாவும் நான் கவுண்டரா தான் இருக்கணும், அம்மாவும் கவுண்டர் தான். நாமக்கல்ங்கிறது வந்து கவுண்டருங்க இருக்கிற இடம் பாருங்க. அப்ப இங்க வந்தோம் நீங்க அந்த கவுண்டர்களோட கூடி இருந்தீங்களா இல்ல தனிப்பட்ட முறையில இருந்தீங்க? அங்க ஒரு குடும்பம் வந்துச்சு. அப்ப கவுண்டர்னு ஒரு ஃபேமிலி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குடும்பம் அந்த உறுப்பினர்கள் வந்து அப்ப கவுண்டராவே. இப்ப வந்து உங்க குடும்பத்துல நிறைய வித்தியாசம் வந்துருக்கு. அப்ப வந்து அப்பாவும் அம்மாவும் கவுண்டர் தான். அவங்க கவுண்டர் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது விரும்ப மாட்டாங்க. வேற இனத்துக்கு வேற ஜாதிக்காரங்களோட விட்டு வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவுண்டர் வந்து அந்த இதுல வந்து கொஞ்சம் உயர்வானவங்க அந்த நம்பிக்கை. அதனால அவங்க வந்து இந்த அந்த காலத்துல உள்ள இந்த அரிஜன ஜனங்கள் எல்லாம் உள்ளார வீட்டுக்குள்ளார சேர்க்கவே மாட்டாங்க. எங்க அம்மாவே சேர்த்தது இல்லை. எங்களுக்கெல்லாம் தெரியற வரைக்கும் பேசாம இருப்பாங்க. எங்க அம்மா இடம் பேசிக்கிட்டு இருந்தா அண்ணன் போனப்ப தண்ணி தெளிப்பாங்க. எதுக்குமா இதெல்லாம் சொல்றேன், அவங்க அந்த ஜாதி இந்த ஜாதி தாழ்த்தப்பட்டவங்க. அப்ப இப்ப அதெல்லாம் செய்யணும். நம்ம குடும்பத்திலேயே எத்தனையோ தாழ்த்தப்பட்டவங்க மருமகளாக பேச முடியாது. அந்த காலத்துல இந்த கோயில திருவிழா போடுறாங்கல்ல, தாழ்த்தப்பட்டீங்களா இந்த மாவளை கொட்டி பண்ணி வைக்க முடியாது. ஆமா, மாவிளக்கு குழந்தை வைக்க முடியாது. அவங்களுக்கு அந்த தப்பு தார எல்லாம் இருப்பாங்க. நம்ம அளவுக்கு தான் இப்படியே இருந்துச்சு. இப்ப சொல்லிட்டு வருவோம். அப்ப 5 பேர் வந்து வெட்டியாங்க அந்த காலத்துல. இப்ப வந்து எல்லாம் போன். இப்ப என்னன்னா நம்ம ஆளுதான் வெளியாயிருக்கு. அவங்க தான் முன்னணி பாருங்க. நம்ம எங்கேயுமே வாய்ப்பு தர முடியாது. நம்ம ஆளும் எடுக்கிறதே இல்லை. இப்போ குழி வெட்டுறதா ஒரு பிரேதம் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப குழி வெட்டுறதுக்கு அப்ப தனியா வெட்டியான ஒரு ஆளு வெட்டியா இருக்கா. அப்ப எல்லா ஊருக்கு போய் சொல்றதுக்கு வண்ணாங்கிற வந்து ஒரு குழந்தை ஒரு பொண்ணு வந்து வீட்டுல மேஜர் ஆயிடுச்சு, பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. அது தகவல் சொல்லி அனுப்புறதுக்கு வண்ணா தான் அனுப்பா கூட. வண்ணா வீட்டுல இருந்து வந்து அந்த துணி வந்து அவங்க தான் வந்து அந்த எல்லாம் செய்வாங்க பாருங்க. அந்த தலை குளிப்பாட்டுறது எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி பரியாரிங்கிறவங்க அவங்களும் தனியா இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த பாடை கட்டுறது அது எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. அப்புறம் அந்த இது தப்பு தாரெல்லாம் அது பண்றதுக்கு அந்த அர்ஜுனன் தனியா இருப்பாங்க. அவங்கதான் இந்த தொழிலாம் செஞ்சாங்க. இப்ப அதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்பதான் மின்சுடலை வந்துருச்சு. இப்ப அந்த மாதிரி உள்ளவங்க வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இது விஞ்ஞானம் உயர்வா போய் மின்சுடலை வந்துச்சு. அதுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டு அவங்கலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஹெட்போன்ல இந்த மாதிரி இறந்துட்டாங்கிற செய்தி இங்க இருக்கிறவங்க மலேசியாவுல இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியறதுக்குள்ள கோல்ல கொண்டு உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், இந்தியாவுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு அந்த நியூஸ் அவ்வளவு வேகமா போகுது. அதுக்கு முன்னாடி எங்க அத்தைலாம் இருக்கிற காலத்துல இறந்துட்டாங்கன்னா 7 நாள் 10 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும். எங்க ஒரு தடவை வந்து எங்க அத்தை நாங்க பார்த்ததுல லெட்டர் மூலியமா டெலிகிராம் பண்ணும். லெட்டர் வரும்போது 15 அங்க கருமாதியே முடிச்சுட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அப்பதான் அவங்க அக்கா இறந்தது தெரிஞ்சுது. ஏன்னா அப்பதான் லெட்டர் வந்து எங்க அப்பா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா அங்க கருமாதியே முடிஞ்சிச்சு. 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த நிமிஷம் இங்க வந்து இறந்தவங்க வந்து என் தங்கச்சி சமீபத்துல இருந்தாங்க. பிணையத்துல இருந்து கேரள உள்ளவங்க நியூஸ் தெரியறது கூட இது தஞ்சாவூருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே காலி கூட செய்யறது இப்படி இருக்கும். உடனே எடுத்து முடிஞ்சோடனே 16 நாள் 8ஆவது பொண்ணு ஒரு உறவு. ஏன்னா அந்த மகளுங்க செய்யற இதுன்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் 16ங்கிறது இப்ப எல்லாம் மகன்களோட உறவுன்னு உறவு. இப்போ வந்து எப்படி செய்யறாங்க? இப்ப எல்லாருமே அப்படி செஞ்சுறாங்க. இப்போ வந்து கல்யாணம் அந்த இறந்தவன மக்கானால அந்த சாம்பல் எடுத்து கொடுத்துறாங்க. மறுநாள் 8ஆவது கோத்தை செஞ்சுறாங்க. மத்தியானத்துக்கு ராத்திரி தர்மம் செய்யறாங்க. அப்புறம் கவுச்சி கலக்கிறது செஞ்சு. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி இருக்குது. இப்ப பிள்ளைங்கலாம் வெளியூர்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரு காரியத்துல கலந்துதான் அதை செய்ய முடியும். செய்யும் போதும்
இது மாதிரி அவங்க இதுக்காக 16 நாள்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது பாருங்க ஒரு குடும்பத்தை வச்சு. அவங்களும் வந்து நான் டைம் இல்லை, அதனால இப்போ வந்து இறந்தவங்க இறந்துட்டாங்க. அடுத்த விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்த சூழ்நிலையில வந்துட்டோம். அப்போ வந்து அப்பா அம்மா சொத்து போயிட்டாங்கன்னா அந்த 15 நாள் அந்த வீட்டுல வந்து அது ஒரு சுத்தமான வீடா இருக்கும். இப்ப அது ஒரு 3 நாளே அழகி முடிச்சிடும். அப்படி ஆயிடுச்சு.